சாய்ராம், நமஸ்தே. எனக்கு இங்கே பாடுறதுக்கு இந்த ஏப்ரல் 14th ஒரு கால் வந்தது. அது வந்தோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா தான் முதல் தடவை நான் இங்கே வரப்போகிறேன். ஸோ ரொம்ப நாளாக இதுக்கு நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அண்ட் இது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கிடச்சிதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய். ஸோ இங்கே எல்லாரும் அவாவா சேவா பண்ணுறதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளும் இந்த மாதிரி இருக்க மாட்டோமாங்கிற ஒரு ஏக்கமும் இருந்தது. இது எல்லாமே நான் என்னோட பொண்ணுக்கு போய் கண்டிப்பாக சொல்லுவேன். எப்படி இருக்கணும், எப்படி நம்ம சுவாமிக்கு ஒரு செல்ஃப்லெஸ்ஸாக நம்ம வேற எதுவுமே நினைக்காம நம்ம எப்படி டிவோட்டடாக இருக்கணும், எப்படி நம்ம கைங்கரியம் பண்ணணும். ஒரு சேவை அப்படிங்கிறது இந்த அதாவது நம்ம எதுவுமே எதிர்பார்க்காத ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம செல்ஃப்லெஸ். அந்த ஒரு இது ரொம்ப முக்கியம் பக்தியில். ஸோ நம்ம எதுவுமே எதிர்பார்க்காத இருக்கிறது தான் அந்த பக்தி, ட்ரூ பக்தி. கண்டிப்பாக நிறைய இந்த கலியுகத்தில் நாமா பஜனை, நாமஸ்மரணை இது ரொம்ப முக்கியம். ஸோ அது இங்கே 24/7 இங்கே நடந்துட்டுருக்கு. ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்கணும், எங்கே இருந்தாலும் இது இருக்கணும். இங்கே பர்த்திக்கு வந்தால் மட்டும் நாமஸ்மரணைன்னு இல்லாமல் இதை நம்ம எடுத்துகிட்டு போய் எப்பவுமே நம்ம எங்கே இருக்கோமோ அங்கேயும் நம்ம எப்பவுமே நாமஸ்மரணையில் இருக்கணும், எப்பவுமே அவரோட புகழ் பாடணும். அதுதான் இங்கேருந்து நான் கற்றுண்டது. ஸோ சுவாமியோட பிளெஸ்ஸிங் நான் இன்னைக்கு அவர் எதிர்க்க பாடியிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய பெரிய பிளெஸ்ஸிங். எனக்கு வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சாய்ராம்.